மை ஹாபி ரீடிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழந்தைங்களா, இந்த போயம் நம்ம நல்லா பார்த்துட்டோம். அந்த போயத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. படித்தா நம்மளுடைய மனம், அதாவது நம்மளுடைய ரேஷ்னல் திங்கிங், பகுத்தறிவு கதவு திறந்து இருக்கும். நம்மளுடைய சிந்தனை திறன் அதிகமாகும். அது நாங்கள் தூரத்துக்கும் பக்கத்தையும் கூட்டிகிட்டு போகுது. இதெல்லாம் இன்னும் நான் படிப்பதனால எனக்கு உதவி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கேக்கிள் அண்ட் கிரை, சத்தம் போட்டு சிரிக்கவும் அழவும் எனக்கு கற்றுக் கொடுக்குறது. சிறகுகள் எல்லாமே என்னால் பறக்க முடியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா குழந்தைகளும் இது மாதிரி படித்தாங்கன்னா நம்ம ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கலாம் அப்படின்ற இந்த படிக்கிறத பற்றி இருக்க போயாமல் நம்ம பார்த்துட்டோம், அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். காம்ப்ரிஹென்ஷன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க. படித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இங்கிலீஷ்லேயே. இப்போ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட்? போயட்டோட ஹாபி என்ன? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம், ரீடிங் புக்ஸ். அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்னங்க, ரீடிங் புக்ஸ் தான் போயட்டோட ஹாபி. அப்போ என்னங்க, த ஹாபி ஆஃப் த போயட் இஸ், இங்கே மேலே இருக்கு பாருங்கள், த ஹாபி ஆஃப் த போயட் இஸ் ரீடிங் புக்ஸ். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டஸ் அஜார் மீன்ஸ்? அஜர் அப்படின்னா என்ன? அஜார் ரெண்டுமே ஒரு கரெக்டான இது தாங்க. கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருக்குது. அஜர்னா என்னென்னா ஸ்லைட்லி ஓப்பன், அவ்வளோதாங்க. கொஞ்சம் திறந்த நிலையிலே இருக்கிறது. ஸ்லைட்லி ஓப்பன்னா அஜர் அல்லது அஜார். ஓகேங்களா? அப்போ வாட் டஸ் அஜார் மீன்ஸ்? அஜார் மீன்ஸ் ஸ்லைட்லி ஓப்பன். ஸ்லைட்னா கொஞ்சமாக திறந்த நிலையிலே இருக்கிறதுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். கேன் த போயட் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ்? எஸ். எப்படி? எஸ், ஆமாம். த போயட் கேன் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். த போயட், இந்த கேன் இந்த இடத்துல வருங்க, அப்படி இங்கே மாறி வரும். வித்தவுட் விங்ஸ் பை ரீடிங் புக்ஸ். புத்தகத்தை படிக்கிறதுனால அவரால் பறக்க முடியும். சிறகுகள் இல்லாமல் அவரால் பறக்க முடியும். எப்படி பறப்பார்? புத்தகத்தை படிக்கிறதுனால பறக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாட் கேன் சில்ட்ரன் டூ டு த சொசைட்டி இஃப் தே ரீட்? குழந்தைகள் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அவங்க படித்தாங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. த சில்ட்ரன் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி. விகரஸ் சொசைட்டின்னு படித்தோம் இல்லைங்களா, அது பவர்ஃபுல் சொசைட்டி இஃப் தே ரீட். அவங்க படித்தாங்கன்னா குழந்தைங்க ஒரு வலிமையான சமூகத்தை நான் கட்டமைக்க முடியும், கட்டமைக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம்? தீம் என்னங்க? தீம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு படிக்கிற பழக்கத்தை அதிகரிக்கணும், வளர்க்கணும். அப்போ என்ன பாருங்கள், டு டெவலப் த ரீடிங் ஹேபிட். டு டெவலப்னா வளர்த்தெடுக்கிறது, அதிகரிக்கிறது. ஓகேங்களா? டு டெவலப் த ரீடிங் ஹேபிட் இஸ் த தீம் ஆஃப் த போயம். அங்கே இருக்குங்க, இஸ் த தீம் ஆஃப் த போயம். இப்போ கொஸ்டின் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், நல்லா படிச்சுங்க. கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம். இந்த போயமை உங்களுடைய புரிதலின் அடிப்படையில், பேசிஸ்னா அடிப்படையில், ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய புரிதலின் அடிப்படையில் டிக் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கிறத நம்ம டிக் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீடிங்னா படிக்கிறதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேஸ்ட் மை டைம், படிக்கிறதே வேஸ்ட்டு. அடுத்து எல்ஸ் மீ திங்க் டீப்லி அபவுட் எவ்ரிதிங், எல்லா பொருளை பற்றியும் அதிகமான யோசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம யோசிக்க வைக்கிறதுன்னு பார்க்கும்போது நம்ம போன அந்த இதிலே பார்த்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறது, தாட் ப்ரீடிங் வருது பார்த்தீங்களா, தாட் ப்ரீடிங். ஓகேங்களா? அப்போ அந்த தாட் ப்ரீடிங்னா என்ன, யோசிக்க வைக்கிறது தாங்க. அடுத்து பாருங்கள், அப்போ தாட் ப்ரீடிங் போது இது ரைட்டு. அடுத்து கீப்ஸ் மீ பிஸி, இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். ஓகேங்களா? இது வந்திருக்கு. டீப்லி திங்க் அபவுட் எவ்ரிதிங், எல்லாத்த பற்றி நம்மளை யோசிக்க வைக்கும் படிக்கிறது. ஸோ இந்த 2 மட்டும்தாங்க ரைட்டு. அடுத்து பாருங்கள், மை ஹாபி என்ன? அவங்களோட ஹாபி என்ன பண்ணுச்சு அவங்கள? டேக்கிங் மீ ஃபார் அன் இயர், ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது அவங்க ஹாபி, ஆர்கியூயிங் கோர்ட்டில் வாதாடுறது அவங்க ஹாபி, செல்லிங் கூட்ஸ்னு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய்ட்டு பொருளெல்லாம் விற்கிறது அவங்க ஹாபி, டேக்கிங் ஃபார் அண்ட் மீ அவங்களோட ஹாபி அவங்கள கிட்டையும் தூரமும் கொண்டு போச்சு. அப்போ என்னது? டேக்கிங் மீ ஃபார் அன் இயர். அப்போ இதுதாங்க மாணவர்களே. பாருங்கள், அடுத்து திருப்பி ரீடிங் கொடுத்துருக்காங்க. ரீடிங் என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் மீ டு வீப் அண்ட் க்ரை. வீப்புனால் அழுகிறது தான், க்ரைனால் தான் அழ வைக்குது. அப்படிங்களா?
கேக்கிள் அண்ட் க்ரை. அப்போ என்னன்னா சத்தம் போட்டு சிரிக்கவும் அழவும் கற்றுடு. அப்போ இது கிடையாதுங்க. லெட் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். படிக்கிறனால என்னால் சிறகுலாம் பறக்க முடியும். ஆமாம், சிறகுலாம் பறக்க முடியும், கரெக்டு. ஒர்க்ஸ் இன் ஃபீல்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட். படிக்கிறதுனால நிறைய உணவுப் பொருட்களை என்னால் நிலத்தில் இருந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஹெல்ப்ஸ் மீ அஸ்லீப் குயிக்லி. படித்தா நல்லா தூக்கம் வந்துடும். உண்மையாக சொல்லப்போனால் அந்த போயமில் இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் எப்படின்னா நீங்கள் படித்தா நல்லா தூக்கம், புக் எடுத்தால் நல்லா தூக்கம் வரும். இது போட்டலாங்களா? இதுவும் கிடையாதுங்க. போயம் என்ன சொல்கிறாரு? லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். படிப்பது என்னை சிறகுகளின்றி பறக்க வைக்கிறது. அப்போ செகண்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரீடிங். திரும்பி ரீடிங் கொடுக்குறாங்க. பிளஸ் த சில்ட்ரன் who read. படிக்கிறவங்கள அது ஆசீர்வதிக்குது. Help the children to construct a society. Bless the teacher who teaches. Bless the farmers who produce food. அதாவது இதை ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் உண்மை தான், நல்லது தான். ஆனால் போயமில் வரல. போயமில் வந்தது என்ன? ஹெல்ப் த சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் அ சொசைட்டி. ஓகேங்களா? போயம் வந்தது தான் நம்ம வந்து ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த போயம் பெட்டர். போயம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மொத்தம் நாலு காலம் இருக்குது. இந்த 4 காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் த போயட் மென்ஷன்ஸ் யூசஸ் ஆஃப் ரீடிங். தாட் ப்ரீடிங், ஓப்பன்ஸ் ரேஷ்னல் டோர், ஃப்ளை வித்தவுட் விங், கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி. இந்த 4 விஷயமும் படிக்கிறதுனால போயட் வந்து படிக்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த நன்மைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள், த லைன் இன் த போயம் டிஸ்கிரைப் த யூசஸ். எந்த லைனில் வருது? த லைன்ஸ் இன் த போயம் டிஸ்கிரைப் த யூசஸ் அப்படின்னும்போது அது எந்த லைனில் வருது பாருங்கள். டிஸ்கிரைப் த யூசஸ். அந்த யாருடைய தாட் ப்ரீடிங் வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். ஓகேங்களா? இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். அடுத்து பாருங்கள், ரைம்ஸ் யூஸ். த ரைம்ஸ் யூஸ்ட் இன் த லைன். இந்த ரைம் என்ன? ரீடிங்கிறது ரைமு. நல்லா கவனிங்க. ரீடிங் தாங்க லைன். இதனுடைய ஆன்சர் என்ன? ரீடிங் ப்ரீடிங். உங்களுக்கு புரியறதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேங்க. இது ஃபுல்லாக ஆன்சர் கிடையாது. இதோட ஆன்சர் என்னென்னா ரீடிங் ப்ரீடிங். நீங்கள் போயம் திருப்பி மேலே புக்கில் திருப்பி பாருங்கள். போயம் பார்த்தீங்கன்னா மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். அப்போ ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைம்ஸ் எது? ரீடிங் ப்ரீடிங். ஓகேங்களா? இது 2 தான் ரைமிங் வேர்ட். அடுத்து பாருங்கள், மீனிங் ஆஃப் த லைன். இந்த லைனோட மீனிங் என்ன? ரீடிங் ஹெல்ப்ஸ் த போயட் டு திங்க் லாட். அதிகமாக திங்க் பண்ண வைக்குது. அதுதான் தாட் ப்ரீடிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஓப்பன்ஸ் ரேஷ்னல் டோர். அப்படின்னும்போது என்ன பண்ணுறேன்? இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர் அஜார். டோர்ஸ் அஜார், ரேஷ்னல் டோர் அஜார். இதுதான் இந்த வேர்ட், இந்த லைன் தான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த லைனோட மீனிங் பாருங்கள். மீனிங் வந்து இட் ஓப்பன்ஸ் அ போயட் ரேஷ்னல் மைண்ட் ஸ்லைட்லி ஆல் டைம். எப்போவுமே அவருடைய பகுத்தறிவு கதவுகளை திறந்தே வைக்குது. எது? படிக்கிறது, ரீடிங்கு. அப்போ இந்த லைன் வந்து போயமில் இருக்குது. நியர் அண்ட் ஃபார் இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் அஜார். ஓகேங்களா? இது போயமில் இருக்க லைன். இதில் பாருங்கள், இது ரைமிங் வேர்டு ஃபார் அஜார். அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன எழுதணும்னா நீங்கள் ஃபார் அஜார் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். இது எங்கே வருது? வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. இந்த லைனில் வருது இந்த ஃப்ளை வித்தவுட் விங்ஸ்ன்ற அந்த கருத்து. ஓகேங்களா? அப்போ அந்த கருத்தோட மீனிங் என்ன? மீனிங் பார்த்துடலாங்க. ரீடிங் எனாபிள்ஸ் த போயட் டு ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். படிக்கிறது கவிஞரை சிறகுகளின்றி பறக்க வைக்கிறது. எனாபிள் பண்ணுது, பறக்க வைக்குது. அப்போ அந்த லைனை அப்படியே எடுத்துருவோம். டு கேக்கிள் அண்ட் க்ரை வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. இது போயம் லைனு. இதில் பாருங்கள், எது ரைமிங் வேர்டு? க்ரை, ஃப்ளை. இங்கே ஆன்சர் என்னங்க? க்ரை, ஃப்ளை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த லைன் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஆன்சர் இங்கே எழுதணும். நீங்கள் என்ன எழுதணும்னா உங்கள் புக்கில் க்ரைன்னு எழுதணும், ஃப்ளைன்னு எழுதணும். இங்கே என்ன எழுதணும்? ஃபார்ன்னு எழுதணும், அஜாருன்னு எழுதணும். இங்கே என்ன எழுதணும்? ரீடிங்னு எழுதணும், ப்ரீடிங்னு எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி. என்னது? கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி. இது எங்கே இருக்குது? இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இட் வுட் ஹெல்ப் இன் கன்ஸ்ட்ரக்டிங் த விகோரஸ் சொசைட்டி. இந்த லைனில் இருக்குது. இதனோட மீனிங் பார்த்துலாம் பாருங்கள். சில்ட்ரன் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி இஃப் தே ரீட். அவங்க படித்தாங்க, அது கொஸ்டினில் படித்ததே தாங்க வந்திருக்காங்க. மாணவர்கள் எல்லாம் படித்தாங்கன்னா நம்ம ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படின்றது இதோடைய அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த லைன் அப்படியே போயம்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகரஸ் சொசைட்டி தே ஆல் சக்சீட்.
இதில் பாருங்கள் எந்த இடத்துல ரைமிங் வேர்டு வந்திருக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. எங்கே ரைமிங் வேர்டு வந்திருக்கு? ரைமிங் வேர்டு வந்துங்க ரீட் சக்சீடு, ரீட் சக்சீடு. அவ்வளோதான் மாணவர்களே. அடுத்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய அழகு சார்ந்த ஒரு பொருள் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எதுகை மோனை, அதாவது இலக்கிய நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கிய நயம்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கிய நயம்ன்றது தமிழில் வர வார்த்தைங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இலக்கிய நயம். இப்போ இந்த போயமில் என்ன இலக்கிய நயம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரைமிங் வேர்டுன்ற ஒரு இலக்கிய நயம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த அந்த போயமில் என்ன என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்துச்சு? அலிட்ரேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? அலிட்ரேஷன்னா என்ன சொன்னாங்க? முதல் எழுத்து ஒரே மாதிரி வர மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மோனை பற்றி பார்த்தோம். மோனை அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் நான் அந்த கொஷின் ஆன்சர் சொல்லி தரும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் தரேன், என் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் விச் கிவ்ஸ் எ செப்பரேட் மீனிங் ஃப்ரம் த நார்மல் ஒன். அதாவது என்னென்னா, ஒரு சாதாரண பொருள் இருக்கும், அந்த பொருள் மீறி எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் செப்பரேட் மீனிங் கொடுக்கும். அதுக்கு பேர் தாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இட் மீன்ஸ் சம்திங் மோர் தேன் இட் சீம்ஸ் டு மீன். அதாவது இட் மீன்ஸ் சம்திங் மோர் தேன் இட் சீம்ஸ் மீன். அது இயல்பாக கொடுக்குற அர்த்தத்தை விட அதிகப்படியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இட் இஸ் யூஸ்ட் ஃபிகுரேட்டிவ்லி. அதை பார்த்தோன்னே தெரியுங்க. மீனிங் அர்த்தம் தர்றது ரெண்டாவது விஷயம். அதை பார்த்தோன்னே, அந்த லைனை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ரீட் சக்சீடு சொன்னாங்களா, க்ரை ஃப்ளை சொன்னோம். அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது அர்த்தம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஃபிகரேட்டிவ். ஓகேங்களா? டு கிவன் அ இம்ப்ளாய்டு மீனிங் டு த கிவன் கான்டெக்ஸ்ட். ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை வந்து கொடுக்கும். இட் கேன் எய்தர் பி யூஸ் டு மேக் கம்பேரிசன். ஒரு ரெண்டு பொருட்களை பற்றி அவங்கள வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒப்புமை பார்க்குறதுக்கு, ஈவன் டு இன்சிஸ்ட் ரெப்படிஷன் ஆர் எக்ஸாஜரேஷன், அதிகப்படியாக புகழ்கிறதுக்கு, திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட்ஸ் எ ட்ரமாட்டிக் எஃபெக்ட். அதாவது ஒரு நிமிஷம் மாணவர்களே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ட்ரமாட்டிக் எஃபெக்ட், ஒரு நாடகம் மாதிரி போகுங்க. படிக்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ தெரியுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more வேர்ட்ஸ் விச் ஹாவ் த சேம் சவுண்ட். ஓகேங்களா? 2 or more வேர்ட்ஸு சேம் சவுண்ட், ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கும். வேர்ட்ஸ் ரைம் இஃப் தே ஹாவ் சிமிலர் சவுண்ட் வென் தே செட் அலவுட். நீங்கள் சத்தமாக சொன்னீங்கன்னா அதனுடைய அந்த ரைம், அதனுடைய அந்த ஓசை வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், சிமிலர் சவுண்டாக இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ்வலி அக்கர் அட் த எண்ட் ஆஃப் த லைன். பொதுவாக அது ஒரு லைனோட கடைசியில் தான் வருங்க. ரைமிங் வேர்ட்ஸ் மேக்ஸ் போயம் ஆர் சாங்ஸ் ஃபன் டு சிங். போயமை அல்லது பாடலை பாடுவதற்கு மிகவும் அழகாக அல்லது சந்தோஷமாக மாற்றி தருவது தான் இந்த ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கு இந்த ரைமை பார்க்கலாம், இந்த போயம் பார்க்கலாம். சின்ன ஒரு ரைம் தான் கொடுத்துருக்காங்க. எ டைனி லிட்டில் பிளான்ட், ஒரு சின்ன செடி. சின்ன செடியை வந்து பற்றி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 லைன் இருக்குது. இந்த 9 லைனை நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். டீப் இன் த ஹார்ட் ஆஃப் த லிட்டில் சீட் லேபர் இட் so deep, a tiny little plant fast asleep, deep asleep, இது என்னங்க? ரைமிங் வேர்டு. டீப் இன் த ஹார்ட் ஆஃப் த லிட்டில் சீட், அதாவது ஒரு சின்ன விதையோட உள் நெஞ்சுக்குள்ளே, லே பரீடு சோ, நான் புதஞ்சு இருக்கிறேன், சோ டீப் ரொம்ப ஆழத்தில், எ டைனி லிட்டில் பிளான்ட் ஃபாஸ்ட் அஸ்லீப், ஒரு சின்ன செடி அந்த இதயத்துக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்கு? அந்த செடியோ அந்த விதையோட இதயத்துக்குள்ளே தூங்கின்னு இருக்கு, அஸ்லீப். அவுட் கேம் த பிரைட் ஷைன், டவுன் கிராப்ட் இட் லைட் இன்டு த சீட் டு பிரைட். A little plant woke up to see how bright the world might be. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் கேம் த பிரைட் ஷைன், சூரிய ஒளி நல்லா வெளியில் வந்து நல்லா பிரகாசிக்கும் போது, டவுன் கிராப்ட் இட்ஸ் லைட், அதனுடைய வெளிச்சம் எனக்குள்ளேயும் வந்துச்சு. எதுக்குள்ளே? இன்டு த சீடு, என்னுடைய விதைக்குள்ளே வந்துட்டு, டூ பிரைட்,
என்ன பிரைட் ஆக்கிறதுக்கு. அப்போ a little plant woke up to see, அந்த சின்ன செடி முழிச்சுக்கிட்டு பார்க்கச்சு. எதை பார்த்துச்சு? how bright the world might be, இந்த உலகம் எவ்வளோ பிரகாசமானதுன்றதை பார்த்துச்சு. அப்போ பாருங்க, light bright, down crept it light into the sea too bright, a little plant woke up to see how bright the world might be, a little plant woke up to see how bright the world might be. C B எவ்வளோ அழகாக வருது பாருங்க. labor it so deep, a tiny little plant fast asleep, deep asleep. இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி வச்சுட்டேன். லிஸ்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லைனில் இருக்குது. டீப் அஸ்லீப் இருக்குது. செகண்ட் பாருங்கள், விச் வேர்ட் இந்த போயம் ரைம்ஸ் வித் லைட். லைட்டோட எது இதாகுது? லைட், பிரைட். ஓகேங்களா? பிரைட் போட்டாச்சு. இப்போ ரைம் ஸ்கீம். அடுத்து வந்து ரைம் ஸ்கீம் பார்க்கலாங்க. எ ரைம் ஸ்கீம் இஸ் அ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் யூஸ்ட் இன் அ போயம் விச் டிட்டர்மைன் which lines rhyme in the poem. ஓகேங்களா? poet writes a poem with rhyme scheme or pattern. It is the arrangement of the rhymes in the poem or stanza. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ரைம் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ரைமிங் ஸ்கீம்னா ஒரு போயம் எழுதும்போது ஒவ்வொரு சென்டென்ஸோட லாஸ்ட் வேர்டையும் ஒரு மாதிரி முடிச்சிருப்பாரு. அந்த வேர்டுக்கும் அடுத்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லாஸ்ட் வேர்டுக்கு ஒரு லிங்க் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது அந்த சேம் சவுண்டு, அந்த எந்த மாதிரி ஒரு சேம் சவுண்டு கொடுத்து அந்த பாட்டை போயம் ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மெத்தடுக்கு பேர் தாங்க ரைம் ஸ்கீம். ஓகேங்களா? ரைம் ஸ்கீம் இஸ் அ ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன். ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் போயம் வந்து அந்த விச் டிட்டர்மைன்ஸ் விச் லைன் ரைம்ஸ் இன் அ போயம். எந்த லைனு எப்படி ரைம் ஓசை கொடுக்கணும் அப்படின்றத போயம் வந்து டிட்டர்மைன் பண்ணி எழுதுறாருங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். டே, வே, ஏர், ஹேர், டோஸ், நோஸ், ஸ்கைஸ், ஐஸ். மாணவர்களே, இது வந்து போயம்லாம் எழுதுனா ரொம்ப வொக்காபுலரி நாலேஜ், நல்ல ஒரு ஸ்கில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அப்படியே தோணும் மாணவர்களே. இப்போ நம்ம கவிதை எழுதுகிறோன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி இந்த உள்ளத்துலேருந்து வரணும். அப்போ நம்ம இங்கிலீஷ் இன்னும் ரொம்ப ஆழமாக படிக்கும்போது நம்ம அந்த ஸ்கில்லை பெறலாம். இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு இது புரியாது. பட் ஆனால் நீங்கள் இது இங்கிலீஷ் இன்னும் ஆவலாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து அதிகமாக கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்பான் எ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே லெட்ஸ் டேக் அ லுக் அட் நேச்சர்ஸ் வே. அதாவது மிட் ஸ்ப்ரிங்னா வசந்த காலத்தின் நடுப்பகுதியில் ஒரு நாளின் மிட் ஸ்ப்ரிங் டே, வசந்த காலத்தினுடைய ஒரு நடுநாளில், ஒரு வசந்த கால நாட்களினுடைய ஒரு நடுப்பகுதியில் லெட்ஸ் டேக் அ லுக் அட் த நேச்சர்ஸ் வே, இயற்கையினுடைய பாதையை நம்ம பார்க்கலாம். அப்போ டேன்றது வேன்றதும் ஒரே ரைம். அப்போ ஏ பேர் வச்சுட்டோங்க. இது ஏ ரைம் ஸ்கீமில் இருக்குது, இது ஏ ரைம் ஸ்கீமில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ப்ரீத் த சென்ட் ஆஃப் த நைஸ் ஃப்ரெஷ் ஏர். அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்த காத்தோடைய அந்த சென்ட்டை நான் அப்படியே ப்ரீத் பண்ணுறேன், சுவாசிக்கிறேன். அப்போ ஏர். ஃபீல் த ப்ரீஸ் வித்தின் யுவர் ஹேர். அப்போ காற்றடிக்கும் போது உன்னுடைய கூந்தல், உன்னுடைய முடிகளுக்குள்ளே அந்த காற்றை நீ உணர முடியும், அந்த தென்றலை உணர முடியும். அப்போ ஹேர் பின்னு பேர் வச்சுட்டேன். அடுத்து பாருங்கள், த கிராஸ் வில் போக் பிட்வீன் யுவர் டோஸ். உன் காலுக்கு நடுவில் அந்த புல்கள் வந்து நுழைஞ்சு வரும். ஸ்மெல் த ஃப்ளவர்ஸ் வித் யுவர் நோஸ். அந்த உன்னோட மூக்கால் நீ அந்த மலர்களுடைய வாசனையை நுகர்ந்து பாரு, ஸ்மெல் பண்ணு. அப்போ டோஸ் நோஸ், அதுக்கு நான் சீன்னு பேர் வச்சேன், சி. Clouds from shapes within the skies. Clouds form shapes. அதாவது மேகங்கள் வந்து வானத்தில் உருவங்களை உருவாக்குது. within the skies. And light will glisten from your eyes. will glisten-னா பிரகாசிக்கிறதுங்க. அண்ட் லைட் வில் கிளிஸ்டன் ஃப்ரம் யுவர் ஐஸ். உங்களுக்கு கண்ணால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரகாசிக்கிறது தெரியும். அப்போ ஸ்கைஸ் ஐஸ் டின்னு வச்சுட்டாங்க. அப்போ இதோட ரைம் ஸ்கீம் என்னங்க? ஏஏ பிபி சிசி டிடி. ஓகேங்களா? இதை தான் இந்த இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்துடலாம், நம்ம அடுத்து போயிடலாம். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஷார்ட் போயம். போன்ஸ், அப், பப்.
அப் பப் ஒரே மாதிரி இருக்குங்களா, இதை ஏன்னு கொடுத்துடலாம். அப்புக்கும் பப்புக்கும் பின்னு கொடுத்துடலாம். நடுவில் வர்றது போன்ஸோட லிங்க் ஆகலை, போன்ஸ் வேறு ஸ்வீட் வேறு, அப்போ இதுக்கு சீன் கொடுத்துடலாம். அப்போ ரைம் ஸ்கீம் என்னங்க, ஏபி சிபி. இப்போ இது மாதிரி ரைம் ஸ்கீம் உங்களை எழுத சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த கடைசி வேர்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், போன்ஸ் லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்னு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கல, போன்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ போட்டோம், அப் பப் பிபி போட்டோம். அடுத்து நடுவில் இருக்கிறதுக்கு சீன் கொடுத்துட்டோம். ஏங்க ஏபிசிபின்னு கொடுக்குறோம்னா இந்த பி சவுண்டே இங்கே திரும்ப வந்தனால பின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனாக பார்த்தோன்னா போன்ஸ் அப் ஸ்வீட் எல்லாமே வேறு வேறு தான். இப்போ ஏபிசின்னு லைனாக கொடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியில் பப்புன்றது அப்புக்கு சேம் ரைம் வேர்டாக இருக்கனால பி கொடுக்குறேன். ஓகேங்களா. மை டாக் லைக்ஸ் போன்ஸ், ஹீ ஈட்ஸ் தெம் அப், ஹீ இஸ் வெரி ஸ்வீட், ஹீ இஸ் ஜஸ்ட் அ பப். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், complete this poem on your own with the AB rhyme scheme. இப்போ பாருங்கள், பீஸ் பொரிஜ் ஹாட்ன்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பீஸ் பொரிஜ் கோல்டு, ரொம்ப சூடாக இருக்குது, ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கோல்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சும்மா ஒரு கையில் பார்த்து போட்டது பாருங்கள். ஹேவ் இட் இன் அ பாட், ட்ரிங்க் இட் வித் போல்ட், ட்ரிங்க் இட் வித் போல்ட். பாட்டுன்றது ஹாட் ரைமிங் வேர்ட் ஏ, கோல்டுன்றது போல்டு ரைமிங் வேர்ட் பிபி. அதுதான் மாணவர்களே. இப்போ இந்த உங்கள் பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா படிங்க, திரும்ப திரும்ப பாருங்கள். ஒரு முறை படிக்கிறதுனால கண்டிப்பாக வராது மாணவர்களே. இதை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணாவே 4-5 முறை உட்காந்து அதை தேடி அதை படித்து டிக்ஷனரி ப்ரிப்பேர் பண்ணி அப்படி தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் குழந்தைங்க 1க்கு 2 முறை 3 முறை 4 முறை பாருங்கள், 5 முறை பாருங்கள். நல்லா அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். ஒரு முறை இல்லை, இன்னொரு முறை உங்களுக்கு அதோட புரிதல் ஏற்படுங்க. இப்படி தான் சொல்ல வராங்க, இங்கிலீஷ் இப்படி தான் இருக்குன்னா ஒன்ஸ் புரியுறது தாங்க கஷ்டமானவர்களே. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்ன்றது தமிழ் மாதிரி தான். ஸோ நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் நான் இந்த பாடங்களை நடத்த முடியும். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் என்ன இந்த பாடத்தை நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன மாணவர்களே, கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. படிக்கிறதை எந்த நேரத்தில் நிறுத்தாதீங்க. தொடர்ந்து பாடங்களை படிச்சுக்கிட்டே இருங்க, எழுதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையணும்னா நீங்கள் இந்த சிறு பிராயத்தில் கஷ்டப்படணும் மாணவர்களே. இன்றைக்கி கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா.